ஒன்று 2 ஆகுது, ஒன்று 5 ஆகுது, ஏன் ஒன்று 10 கூட ஆகுது. என்ன அப்படி சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் ஸ்டாக். அது பேர் தான் ஸ்டாக் ஸ்ப்ளிட். ஆமாங்க, ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை வந்து சில பேர் 2ஆக பிரிப்பாங்க, சில பேர் 5, 4, 10 அவங்க இஷ்டத்துக்கு, ஐ மீன் கம்பெனியோட இஷ்டத்துக்கு பிரிச்சுக்கலாம். அது ஏன் அது பிரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த லிக்விடிட்டி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. லிக்விடிட்டினா அதிகமாக ப்ரைஸ் இருக்க மொத்தம் வந்து வாங்க வைக்கிறவங்க கம்மியாக இருப்பாங்க. அதிகமான ப்ரைஸில் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, விற்கிறவங்களும் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து வச்சுருக்கவங்க விற்கிறதுக்கு சிரமப்படும். சரியா? அதை வந்து ரேட்டு கம்மி இது பண்ணி குறைச்சி கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் வாங்குவாங்க, விற்பாங்கங்கிறதுக்காக வந்து நிறைய கம்பெனி வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. சில கம்பெனி ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணாமல் கூட வந்து அதிக ப்ரைஸ்க்கெலாம் இருக்கும். ஆனால் அது இல்லாமல் இது வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால நிறைய பேர் வாங்கி விற்கிறதுனால கம்பெனிக்கு என்ன தெரியுமா இருக்கும், ப்ரைஸ் வந்து நிறைய கூறக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இதை வந்து எல்லா கம்பெனியும் பண்ணுறாங்க. அதனால் மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நீங்கள் ஏதாவது கம்பெனி வச்சுருந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் முன்னாடி வாங்கி வச்சுட்டு ஸ்டாக் ஸ்ப்ளிட்டுக்கு நிறைய ஷேர் வந்துச்சுன்னா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.